வெள்ளாட்டு தலையை வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரேவி பார்க்கலாம். வாங்க எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஐட்டம் வேணும் பார்க்கலாம் வாங்க. ஒரு வெள்ளாட்டு தலைங்க, நல்ல பெரிய தலை, ஒரு 1.5 kg வரும். நல்லா எடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 5 தக்காளி, நாட்டு தக்காளி எடுத்துகிட்டு கழுவிட்டு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 400 கிராம் இருக்குங்க, 400 கிராம் உரிச்சிட்டு வச்சுருக்கேன். பூண்டு 2 பூண்டு, பெரிய பூண்டு உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 பீஸு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் அரை மூடி, பெரிய தேங்காய்லேருந்து அரை மூடி எடுத்துட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் தாசி வேணும்னா இன்னும் போட்டுக்காங்க. தேவையான அளவு ஒரு கட்டு கொத்தமல்லி. வாங்க செய்வது எப்படின்ட்டு பார்ப்போம். வாங்க ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுக்குவோம். இந்த குக்கரில் இந்த தலையை ஆட் பண்ணிக்கலாம். தலைக்கறி இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ வந்துட்டு இந்த குக்கரு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு இன்னொரு பர்னர் இருக்குது, அதில் வச்சுடுவோம். விசில் போட்டுருவோம். ஒரு 3-4 விசில் அடிக்கட்டுங்க. வாங்க இந்த பக்கத்தில் ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். ஒரு கடாய் வச்சுடுவோம். வாங்க தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்குவோம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சி வந்துருச்சுங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம், சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்குவோம். இதில் மசாலா ஆட் பண்ணுங்க. மசாலாலாம் நான் சொல்கிறேன் எவ்வளோன்ட்டு. இஞ்சி பூண்டு அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி மட்டும் பெருசாக இருக்குது, கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அங்கே தக்காளி கட் பண்ணிடுச்சு, அதுவும் ஆட் பண்ணிவிடுவோம். பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிவிடுவோம். தேங்காவும் இதுலேயே ஆட் பண்ணிடுவோம். 2 பட்டை அதையும் ஆட் பண்ணிடுவோம். 4 லவங்க பூ எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுவோம். இது நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் விட்டு பார்ப்போம். அங்கே மசாலா என்ன வேணும்னு பார்த்துருவோம். 2 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரா பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஒரு 1.5 kg தலைக்கு இது போதுமானதுங்க. நீங்கள் வீட்டில் பண்ணுறதுக்குள்ள இதே லெவலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். வதங்கி வந்துருச்சுங்க. மசாலா அப்படியே ஃபுல்லு ஆட் பண்ணிடுவோம் ஒரே டைம். இது மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். அது மசாலா அரைச்சி எடுத்தாச்சுங்க. கடாயை வச்சுட்டு அதே கடாயை வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சுக்குவோம். ஒரு கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்குவோம். இதிலே கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிட்டு ஒரு 4 கொத்து கருவேப்பிலை அப்படியே போட்டுக்கலாம். ஃப்ரெஷ் கருவேப்பிலைங்க. கிரேவி இந்த மாதிரி பேஸ்ட் டைப்பில் அரைச்சி எடுத்துக்காங்க. ஆட் பண்ணிடுவோம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவிட்டு ஆட் பண்ணிடுவோம். இது கழுவிட்டு ஆட் பண்ணியாச்சுங்க. பாருங்கள் கிரேவி எப்படி இருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது கிரேவி. இப்போ தலையை ஆட் பண்ணிவிடுவோம். கறி ஃபர்ஸ்ட் கிளாஸாக வெந்துருச்சுங்க. இப்போ அப்படியே டைரெக்டாக எடுத்து கிரேவியில் ஆட் பண்ணிவிடுவோம். பாருங்கள் எப்படி இருக்குது கிரேவி. ஃபர்ஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. ஸ்டவ் ஜோர் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு எவ்வளோ தேவை அவ்வளோ சால்ட் ஆட் பண்ணிக்குவோம். ஆல்ரெடி கறியில் கொஞ்சம் போட்டிருக்கோம். இன்னும் ஒரு டீஸ்பூன், ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க போதும். அவ்வளோதாங்க. நல்லா கொதிச்சு வந்த பின்னாடி
கொத்தமல்லி தலை ஆட் பண்ணிவிட்டு இறக்கிடுவோம். ஆச்சு, தலைக்கறி ஃபஸ்ட் கிளாஸ் தலைக்கறி ரெடி. வாங்க எப்படி வந்திருக்குன்ட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வா, சூப்பர், ஃபஸ்ட் கிளாஸாக வந்துருக்குங்க. பாருங்கள், அப்படியே கிரேவியில் மேலே அப்படியே எண்ணெய் லைட்டாகிட்டு ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சுங்க இது. வாங்க இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துருவோம். வாங்க, தலைக்கறி ரெடி. டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துருவோம். அற்புதமாக இருக்குங்க, ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க.